ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குவைத்தில் வந்து 2 டேஸாக மழை. அதான் இப்போ கார்டன் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தாலும் திடீர்னு நல்லா ரெயின் பெஞ்சிட்டே இருக்குது. செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. பட் வந்து மழை பெஞ்ச உடனே அதுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் மழை தண்ணி தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். அது வந்து மழை தண்ணியில் சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து சம்டைம் வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சம்டைம் ஊற்றி விடுவேன். அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல க்ரோ இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மழையில் கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு மழையில் குளிக்கல, ஜஸ்ட்டு சும்மா விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆலோவேரா செடி. பெரிய அளவாக வைக்கல, ஏன்னா ஆலோவேரா எப்போவுமே சக்ஸஸாக வராது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதில் வந்து இடியப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டு பிசையும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எங்கேயாவது கட்டி கட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு தெரியாது, அதுக்காக தான். இப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் விடலாம். இதில் கொஞ்சம் கூட சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு மாவும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிட்டு நமக்கு எப்படி வந்து இடியப்பத்துக்கு பிசைவோமோ அப்படியே பிசையணும். பட் இடியப்பத்துக்கு பிசைகிறத விட இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம பிசைகிறப்போ. ஏன்னா வந்து இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அது வந்து இதுக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். நீங்கள் அதனால் எவ்வளோ நேரம் இந்த இடியப்பத்தை வச்சுருந்தாலும் அது வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீ விட்டுக்கலாம், பட் நான் விடலை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே பார்த்தாலே தெரியும் அந்த மாவு அவ்வளோ வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு இதுக்கு வெயிட் பண்ண எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கீயும் ஆயிலில் தான் தடவிக்கோங்க. தடவினதுக்கு அப்புறம் மட்டும் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து பிசையும் போது ஏதாவது கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் இந்த இடியப்பத்துக்கு சுற்றி விடுவீங்கல்ல, அப்போ வந்து அது கரெக்டாக விழாது. எந்த கட்டியுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக இது மாதிரி விழும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன சின்னதாக அப்படி பீஸாக கட் பண்ணி கட்டாவே அந்த இது வந்து உங்களுக்கு விழும். அதுக்காக தான் எனக்கு கோகனட் பிடிக்கும், அதனால் வந்து நான் கோகனட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கோகனட் தேவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். எனக்கு சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா கோகனட் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது குக்காகி வரும்போது அது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் எனக்கு கோகனட் வைக்கிறது பிடிக்கும். இந்த இப்போ குக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தட்டும் போது நமக்கு எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்படி இது பண்ணாலே அது விழுந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாவாக பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து இதுக்கு கூட என்ன பண்ணோன்னு சொன்னால், நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். கோகனட் மில்க் வேணும்னா எடுத்துக்கலாம், பட் நான் அப்படி சாப்பிட்டது கிடையாது. நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த ஈவினிங் டைம் டீ குடிக்கிற டைமுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையிருந்து குட்டி பிள்ளைக்கும் ஒரு ஸ்வீட் போட்டுட்டு பாதி எடுத்து வச்சுட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறதுக்காக. அப்புறம் வந்து திரும்ப வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது பண்ணுறேன்னு மறந்து பீனட் வந்து ஊற வச்சிருச்சு. சரி, ஓகே, அதுவும் ஊறிட்டு இருக்குது, அதுவும் குக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இட்லி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தும் அரிசியும் தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு, அதுக்காக தான் சடனாக வந்து ஏன்னா வேறு இட்லி மாவு இருந்துச்சு அப்போது, அதனால் சரி தீந்துடுச்சு, சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஈவினிங் வந்துடுச்சு. சரி ஸ்நாக்ஸ் டைமுக்கு சரி இது பண்ணிட்டோம்ல, அதான் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த இடியப்பம் எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை பொண்ணு எடுத்து கொடுத்தா அதையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மார்னிங் ஒரு 11 வச்சு ஈவினிங் ஒரு 5 தான் சாப்பிட்றோம். பட் அப்பவும் அது வந்து சாஃப்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுமே சாப்பிட்டுச்சு. பொண்ணு, குட்டி பொண்ணு எல்லாருமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் டீ போட்டு டீயும் போட்டதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் குளிர் சீசன், அதனால் இப்போ ஈவினிங் டீ குடிக்காமல் இருக்க முடியல. டீயே கட் பண்ணலாம்னு நினச்சாலும் குளிர் ஆகும்போது அது ஈவினிங் கரெக்டாக அந்த டைம் வந்து டீ கேட்குது டீ குடிக்கிறதுக்காக. அதனால் டீயும் போட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து ஷீட்டை வரைச்சி சரி குட்டி பிள்ளைக்கும் கொடுக்கலாம், எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் ரவுண்டு கட்டி இருக்கும். ஏன்னா அவளை வந்து சின்ன பிள்ளை வந்து கீழே விட்டாச்சுன்னு சொன்னால் ஓடுறா, அதை வந்து சவுட்டி விடுறா, அவள் எடுக்கிறா, ஓவர் சேட்டை இப்போ வர பண்ணுறா. இப்போ எந்த வேலை செய்யணும்னாலும் அவளை உடனே வாக்கில் இருக்கணும், இல்லை நம்ம அவள் பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது திங்ஸ் எல்லாம் எடுப்பான், அங்கே ஓடிட்டு நடப்பான், இங்கே ஓடிட்டு நடப்பான், கீழே ஏதாவது தூசி நமக்கு தெரியாமல் ஏதாவது தூசி கிடந்துச்சுன்னா அதை தூக்கி வாயில் வைக்கிறான். அதனால் ரொம்ப இப்போ சேட்டை பண்ணுறதுனால கொஞ்சம் அவகிட்ட இப்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் பிடிச்சிக்கிட்டே வச்சுருக்கேன், இல்லைன்னா ஓடிடுவா. அதுக்காக தான் பிடிச்சி வச்சுருக்கேன். அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சு, நம்ம கொடுத்தோன்னா சாப்பிட்டான். சில சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுவான். இது வந்து சாப்பிட்டேன், நம்ம கொடுத்தோன்னா பையன் கொடுக்கும்போது தான் வாங்கினான். என்கிட்ட வாங்குறத விட பையன்கிட்ட தான் ரொம்ப வாங்கினான். அவன்கிட்ட தான் ரொம்ப அவள் கொஞ்சம்
அட்டாச்சுடு. அவங்கிட்டயும் அவங்க அப்பா கிட்டேருந்து அவள் ரொம்ப பாசம். என்னை விடவும். என்கிட்ட இருந்தாலும் ஓடிருவா அவங்க 2 பேர்கிட்டயும். அந்த மாதிரி. அதனால வந்து பையன் தான் மேக்ஸிமம் அவளை கொஞ்சம் கேர் பண்ணுவான். நம்ம ஏதாவது எங்கேயா போனா எடுத்தால. ஏன்னா பொண்ணுகிட்ட அந்த அளவு அட்டாச் இல்ல. பொண்ணுகிட்ட போயாச்சுன்னா அவள் முடியெல்லாம் புடிச்சு இழுத்துருவான். பாசம் உண்டு, சிரிப்பா. பட் வந்து கேர்ள்ஸும் ஒத்து போகலைன்னு நினைக்கிறேன். தெரியல. எனக்கு கொஞ்ச நாள் வளரும்போது தான் தெரியும். இப்போ சின்ன பிள்ளைலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவளும் சாப்பிட்றான். அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டியது பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தான் எல்லா பிள்ளைங்களும் நல்லாவே சாப்பிட்டாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கும் சம்டைம்ஸ் ஸ்வீட் போட்டுவிட வேணான்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் மாறி மாறி ஊட்டுறாங்க. அவளும் ஜாலியாக இருக்கா விளையாடிட்டு. இப்போ அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அவளுக்கு ரொம்ப மிக்சியில் அடிக்காமல் நார்மலாக கொடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொமக்ரானேட் சும்மா கொடுக்குறது, அப்புறம் ரைஸ் சம்டைம் நாங்கள் சாப்பிடும்போது லைட்டாக மசிச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி அவளை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு சாப்பிட்றதுக்கும். பட் வந்து ஓகே, அவள் வந்து இப்போ ஒரு 8 மந்த்ஸ் எல்லாம் ஒரு 7 மந்த்ஸ் எல்லாம் ஆனால் என்ன ஆக்டிவாக இருக்கணுமோ அந்த அளவு இருக்கா. பட்டு 10 மந்த்ஸ் ஆகிடுச்சு. பட் நார்மலாக இருக்கான். அது வரைக்கும் காட் கிரேஸ். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் டே ஃப்ரெஷ் போயிருந்தோம். வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. அங்கே பார்த்தா அந்த செவப்பை கீரை வாங்கலான்னு பார்த்தேன். பட் அதில் பூ வந்துடுச்சு. அதனால் அது வாங்கலை. ஜஸ்ட்டு சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ். பிள்ளைங்க கேர்டு கேட்டிருந்தாங்க, ஃப்ளேவர் கேர்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு குளிருன்னு வாங்கி கொடுக்கல. பட் பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப பாடி ஹீட் ஆகுது, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கேரட் நான் சாப்பிட்டது கிடையாது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ மாம்பழம் சீசனும் வந்துருச்சான் சொன்னாங்க. பட் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு மாம்பழம். ஊரில் எல்லாம் வந்துருச்சான்னு தெரியல. பட் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ் சிக்கன் தான். அதை வந்து அங்கேயே சுட்டு கொடுத்துட்டாங்களாம். அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டவ் இருக்கும்ல அதில் தான் ஃபஸ்ட் டைம் சுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சும்மா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பட் அந்த சுட்டு கொடுத்தோன்னே அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான். பட் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு பொடிச்சது மிஷினில். ஆல்ரெடி நான் மிஷின் பற்றி சொல்லியிருக்கேன். பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த டர்மரிக் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதும் இப்போ இடையில ஒன் டைம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டேன். அதில் வந்து அந்த அளவு இல்லை. பட் இது வந்து அவ்வளோ மனமும் நம்ம கையிலேருந்து அந்த மஞ்சள் கலர் போகவே மாட்டேங்குது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும். டே ஃப்ரெஷ்லேருந்து இதெல்லாம் தான் வாங்கினேன். இட்லி மாவு எப்போவாது ஒரு வாட்டி வாங்குவேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லை, சப்பாத்தி மாவு பெசையல். அதனால சரி இட்லி மாவு வாங்கிடலாமே அப்படின்னா அது வந்து 600 ஃபீல்ஸ் அந்த இட்லி மாவு. சடனாக எதாவது எமர்ஜென்சி நான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். இது வந்து நம்ம ஊர் கோவா. அப்புறம் வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு கோகனட்டும் வாங்கிட்டு வந்தேன். கோகனட் இனி வந்து நான் சின்னதாக கட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து திரும்பி வாங்க மாட்டேன். இப்படி ஃப்ரெஷ்ஷாக அடித்து வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே நான் தான் பண்ணிவிடும். ஏன்னா கடையில் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.